எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னித்தல் புரிவானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட பாவங்கள் யாவற்றையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அவன் தாய் அன்பை விட 60 மடங்கு 70 மடங்குக்கு மேலாக அன்புள்ளவன். இறைவா, உனது மகத்தான கருணையால் உம்மத்தே முஹம்மதியாவாகிய எங்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் செய்த குற்றத்தினால் எங்களை தண்டித்து விடாதே. எங்களுடைய தீய செயலால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே. எங்களால் தாங்க முடியாது. எங்களுடைய உறுப்புகள், எங்களுடைய உடல்களின் அத்தனை அம்சங்களும் உனக்கு மாறு செய்தவையாக இருக்கின்றன, பாவங்கள் செய்தவையாக இருக்கின்றன. யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளன், மன்னிப்பையே விரும்பக்கூடியவன். எங்கள் மீது அன்பு காட்டி உனது மேலான மன்னிப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. கற்களையும் கட்டைகளையும் தன் கையால் செய்து வணங்கி கொண்டிருக்கிற இந்த காபிர்களுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், நீ இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். நாங்கள் அமைதியானவர்கள், அன்பானவர்கள், அன்பை போதிக்கக்கூடியவர்கள். எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கும் ஹிதாயத்தாக, நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே யா அல்லாஹ், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள், சிகர் சூனியங்கள், தாங்க முடியாத ஆஸ்பத்திரி செலவுகள் போன்ற பலா முசீபத்துகளில் இருந்து இறைவா எங்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன நாட்டங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீனே, நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவாயாக. எங்களுடைய மதரசாக்கள், எங்களுடைய பள்ளி வாசல்கள், எங்களுடைய தொழில் துறைகள், வீடுகள், எங்களுடைய வியாபாரங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களில், எங்களது மனைவி மக்களில், எங்களது சொந்த பந்தங்களில், எங்களது உற்றார் உறவினர்களில், முஸ்லிமான ஆண் பெண்களில் யார் இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டார்களோ, மறைந்து போய்விட்டார்களோ, யா அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களையும் எங்களையும் கபருடைய வேதனை விட்டும் நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய மண்ணறைகளை, அவர்களின் மண்ணறைகளை சுவனத்தின் பூஞ்சோலை ஆக்கி அருள் புரிவாயாக. சுவனத்தை எங்களுக்கு தருவாயாக. நாளை கியாமத்துடைய நாளிலே அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் சஹாபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள் போன்ற நன்மக்களுடன் எங்களுடைய முஸ்லிமான எங்களது பெற்றோர்களுடன் சுவனத்திலே நாங்கள் இருக்கின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.